வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மராட்டிய மாவீரர் மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் 395வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி கோட்டையில் பிறந்த சத்ரபதி சிவாஜிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். சத்ரபதி சிவாஜியின் வீரம் மற்றும் தொலைநோக்கு தன்மை சுயராஜ்யத்திற்கு அடித்தளம் இட்டது ஆகியவை குறித்து பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான உயர்மட்டக் குழு கடந்த ஆண்டில் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் சூறாவளி புயல் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 1554 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்பது G20 நாடுகளுடனான இந்தியாவின் ஈடுபாட்டை வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள நிர்வாச்சன் சதனில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லி பிஜேபி சட்டமன்ற கட்சி கூட்டம் இன்று மாலை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் மூத்த தலைவர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தேசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 23வது பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று துவங்கியது. நாடு முழுவதிலும் இருந்து 1400 பாரா தடகள வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்க உள்ளனர். முதல் நாள் போட்டியில் தமிழகத்தின் ரமேஷ் 1500 மீட்டர் வீல் சேர் பிரிவில் 3.24 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து தேசிய சாதனை படைத்துள்ளார். பெண்கள் F54 பிரிவில் தமிழகத்தின் தீபிகா குண்டு எறிதலில் 5.76 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து தேசிய சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.